ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரௌனி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ப்ரௌனியை பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ப்ரௌனி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்டான ப்ரௌனியை எப்படி நம்ம வீட்லேயே சுலபமாக செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவைப்படுற பொருளுமே ரொம்ப ரொம்ப குறைவான பொருள் தான். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ப்ரௌனிக்கு ஃபஸ்ட்டு 100 கிராம் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கு 200 கிராம் அளவு நம்ம சாக்லேட் சேர்த்துக்கலாம், அதாவது டார்க் சாக்லேட் சேர்த்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது போல் கரைஞ்சி வந்துடும். சாக்லேட்டும் பட்டரும் சேர்ந்து இது போல் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாம். இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3 முட்டையை இது போல் உடச்சி ஊற்றி எடுத்துக்கலாம். அதில் ஒரு பிளெண்டர் வச்சு இது போல் பீட் பண்ணிக்கோங்க. பிளெண்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, விஸ்க் வச்சு கூட இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். கூடவே பவுடர் பண்ண சுகர் 1/2 கப் அளவு எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை 1/2 கப் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து 1 கப் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த முட்டையோட இந்த சர்க்கரைங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்த்தோம்னா ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா அது கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு டைம் இது போல் பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சாக்லேட்டும் பட்டரும் நல்லா ஆறி வந்துருச்சு. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முட்டையோட இதை சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் இந்த சாக்லேட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணால் போதும். அதிக நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், ரெண்டும் சேர்ந்து நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ மாவு பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்ந்துட்டு எந்த வித கட்டிகளும் இல்லாமல் இது போல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதில் நீங்கள் ராகி மாவு, சத்து மாவு, இது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். மைதா மாவில் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். இப்போ மாவு பொருள் எல்லாத்தையும் சலிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இது போல் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் ஷேப் ட்ரே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த ப்ரௌனி மாவை ஊற்றிடலாம். ஊற்றும் பொழுது கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் ப்ரௌனிக்கு. அப்போ தான் நம்மளோட ப்ரௌனி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். அதாவது உள்ளுக்குள்ளே கட் பண்ணும் பொழுது ஃபஜ்ஜியாக வரும். ப்ரௌனி மாவெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக மேலே டாப்பிங்க்காக சாக்லேட் சிப்ஸு, அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். 10 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ இதை ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளோட ப்ரௌனி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு. நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட ப்ரௌனிலாம் எந்த அளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். உள்ளே சூப்பராக இருக்குது. இதை சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ப்ரௌனி ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.